பேசுகிற ஜெபம் வித்தியாசமாக இருக்கணுங்க. நீ நினைக்கிற மாதிரி ஜெபிச்சா ஜெபத்துக்கு பதில் வராது. உங்களுக்கு தெரியாத ஒரு காரியத்தை உங்கள் முன்னாடி வைக்கலான்னு நினைக்கிறேன். எப்படி ஜெபிக்கணும், ஜெபம்னா என்ன? வேத புஸ்தகத்தை திறந்து நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாக்கோபனுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 14 to 18 வரை வாசிங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. உங்கள் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. அவர்களை யாவாவுடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். யாவா அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடி ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. சொன்னதுல ரகசியம் இருக்கு தெரியுமா? உனக்கு ஜெபமும் தெரியாது, ஜெபிக்கவும் தெரியாது, ஜெபம் என்றால் என்னவென்றும் தெரியாது. இங்க வேதம் 3 வகையான ஜெபத்தை குறிக்கிறது. 3 ஜெபம் இருக்குதுங்க. 3 ஜெபத்திற்கு 3 கிரியை இருக்குது. வேதத்தின் ஆழம் இதுதான். ஜெபம்னா போய் உட்கார்ந்து சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, ஆத்திரம் வருது ஆண்டவரே, தூக்கம் வருது ஆண்டவரே இல்ல. ஜெபம்னா முதல்ல என்ன ஜெபம் பண்ற? நான் அதுக்கு தான் சொன்னேன், ஜெபம் பண்ணா என்னன்னு தெரிஞ்சுதானே ஜெபம் பண்றீங்க. உனக்கு புரியல. இங்க சொல்றாரு பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது இந்த காரியம். எனக்கு 14-15 வாசிங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. சபையினுடைய மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் யாவாவுடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம். முதல் ஜெபம் அற்புதம் நடக்கணும்னா உனக்கு விசுவாசமுள்ள ஜெபம் உண்டாகணும். உனக்கு விசுவாசம் உள்ள ஜெபம்னா என்னன்னு தெரியுமா? ஜெபம்னா என்னன்னு தெரியுமா? சொல்லு. வேதம் சொல்லுது, வியாதி பாவம் போக்க, உன்னுடைய அடிமைத்தனம் மீட்கப்பட, பிசாசு ஒன்னிலிருந்து கடந்து போக உன்னுடைய ஜெபம் விசுவாச ஜெபமாக இருக்கணும். ஆமென். இரண்டாவது ஒரு காரியம் 16, நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒருவருடைய குற்றங்களை மாறி மாறி சொல்லணுமா? சொல்ற தப்பு பண்ணுனா ஒரு நாளும் குற்றபோதம் வராது. வரவே வராது. நான் செய்யறதான் சரி. அப்போ உனக்கு ஊக்கமான ஜெபம் எப்படி வரும்? அந்த ஊக்கமான ஜெபத்தின் மூலமா தான் பலன் உண்டாகும். பலப்படுத்துகிற யாவாகிய யாசுவா மேசியா உன்னை பலப்படுத்த வேண்டுமானால், உனக்குள் சக்தி கடந்து வர வேண்டுமானால், வல்லமை கடந்து வர வேண்டுமானால், பிசாசை எதிர்க்கக்கூடிய பலன் இடத்தில் வர வேண்டுமானால் உன்னுடைய ஜெபம் ஊக்கமான ஜெபமாக இருக்கணும். ஜெபத்தினுடைய 2வது பார்ட் எப்படி தெரியுதா? பலன் பெறுவதற்கு. அப்ப 3வது ஜெபம் 17-18 வாசி. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமி மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. எப்படி பாருங்களேன். 3வது ஜெபம் என்ன ஜெபம்? கருத்தான ஜெபம். எலியாவுக்கு கோபம், மழையே பெய்யக்கூடாது, இந்த நாடு பட்டினினால சாகணும், இவனை எல்லாம் தேவனை நோக்கி பார்க்கணும். அதுக்காக வானத்திலிருந்து வந்த மழையை அடைச்சிட்டாரு. ஆனா இவருக்கும் பட்னி. இவர் செஞ்ச வேலை இவருக்கும் தீமையை உண்டாக்குச்சு. ஆனா தேவன் விடல. டேய், நீ கருத்த ஜெபம் பண்ண பத்தியா? உன் ஜெபத்தை கேட்டு வானத்தை அடைச்சிட்டேன், மழை இல்லை.
ஆனா ஒன்ன நான் போசிப்பேன். நீ ஏன் பிள்ளை, எனக்கு உண்மையா இருக்கிற. 3 வருஷம் பஞ்சம் தான், 3 வருஷம் மழை இல்லாதபடி நிலம் தன் பலனை கொடுக்கல, பணமதிப்பெல்லாம் இழந்து போச்சு, பொருட்கள் இல்ல, எல்லாரும் பட்டினி. ஆனா என் வார்த்தைக்கு உண்மை உள்ள உன்னை பட்டினி போட மாட்டேன். யோசிக்கிறீங்களா? எப்படி தேவன் என்ன செஞ்சார் தெரியுமா? அவருடைய பிள்ளை பட்டினி போடக்கூடாதுன்றதுக்காக இன்னொருத்தனுக்கு பட்டினி பானையை மாற்றினார். தெரியுமா உனக்கு? அவருடைய பிள்ளை நல்லா இருக்கணும்னா இன்னொருத்தனை நல்லாக்கணுன்ற ஆசை வந்துச்சு அவருக்கு. உனக்கு வருமா? பிசாசு இருந்து உனக்குள்ளால நன்மை செஞ்சவனுக்கே நன்றி இல்லாத இந்த உலகத்தில் ஒரு நன்றி செய்தாரை உள்ளத்திலும் பல நன்றி செய்தாரை பக்கத்திலும் வைக்க வேண்டும் என்கிற பழமொழியை கற்றுக்கொண்ட தமிழனாகிய நீயும் நானும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? உதவி செஞ்சவனை எல்லாம் வெறுத்து தள்ளிட்டு, ஏன்னா என்கிட்ட எல்லாம் வந்துருச்சு. இப்போ நேத்து உன்கிட்ட உதவி கேட்டேன், இன்னைக்கு என்கிட்ட வந்துருச்சு, அதனால நீ எனக்கு வேண்டாம். கான்செப்ட் இன்னைக்கு இப்படித்தான் இருக்கு. தேவன் பார்க்கிறார், சீக்கிரம் அந்த நிலைமைக்கு மறுபடியும் உன்னை கொண்டு போயிடுவார். ஜாக்கிரதை. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கொடுத்தவர் பிடுங்க தயாரா இருக்கிறார். ராஜ்யபாரத்தையே பிடுங்கினார்ன்னு சொன்னா, ராஜ்யபாரத்தையே பிடுங்கினார். அரசன் என்கின்ற பதவியை பிடுங்கினவர் உன்னை என்னை விட்டுருவாரா? ஆமென். அவர் தெரிந்தெடுத்து, ஜனங்கள் கேட்டபடியினால் அவர் தெரிந்தெடுத்து, அவருடைய தாசன் மூலமாக அபிஷேகம் பண்ணி அவருடைய ஜனத்தை ஆள கொடுத்த அதிகாரத்தை தவறு செய்த போது அதிகாரத்தை பிடுங்கி அவனை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கினார். யோசிச்சு பாரு, உனக்கு இந்த எண்ணம் வராது. ஏன்னா காணாதவன் கண்டா இப்படித்தான் இருக்கும். நம்மள எப்பவுமே இல்லாதது ஒன்று கிடைச்சோம்னா நம்ம டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவோம். தயவு செய்து சொல்றேன், பெற்றுக்கொண்டதை அமைதியா உபயோகப்படுத்து. கிடைச்சதற்காக ஸ்தோத்திரம். நீர் தந்தீர், அதற்கு உமக்கு நன்றி. ஆனா அதற்காக நான் நேற்று நிலைமையை நான் விட்டுவிட மாட்டேன். நேற்றைய என்னுடைய தாழ்வான நிலையை நான் ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்த்து வாழ்வேன். இந்த குணம் நம்மகிட்ட இருக்கணும். தேவன் அதைத்தான் விரும்புறாரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமான்னு கேட்டா இல்லைங்க. தேவன் இப்படியாய் வானத்தை அடைத்து மழை வராதபடி பஞ்சத்தை அந்த தேசத்திலே வருவித்தது போல இன்றைக்கு ஒரு காலம் உனக்கு வந்தால், நாம் நம்பி இருக்கிறவர்கள் நம்மை விட்டு தூரம் போனால், ஏன் இல்லாமல் போனால், கொஞ்சம் யோசிக்கணும். நான் எப்பவுமே அப்படிதான் நினைப்பேன். நான் நம்புறவன் எனக்கு இல்லாமல் போனால் என் கதி என்ன? அப்ப நான் எங்க அப்பாவை மட்டும்தான் பிடிச்சு அவருக்கு மட்டும் உண்மையுள்ளவனா இருக்கணும். கொடுக்கிறவன் இவன், கொடுக்காதவன் இவன், இவனை பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. என்னை இம்மட்டும் நிற்க வச்சிருக்கிற தேவன் எதுக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னா, கொடுக்கிறவனுக்கு அதிகமாக ஜோம் பண்ணவும் கொடுக்காதவனுக்கு கம்மியாக ஜோம் பண்ணுற பழக்கம் என்கிட்ட இது வரைக்கும் வரல. எனக்கு எல்லாரும் ஒன்று தான். ஆனால் தேவன் பார்க்கிறார், கொடுக்கிறவனையும் கொடுக்காதவனையும் அவர் பார்க்கிறார். நான் அவர் கையில் கொடுத்துட்டு நான் சும்மா இருக்கிறேன். புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே வேதத்துக்குள்ளே போனோம்னா 3 வகையான ஜெபம் இருக்கு. 3 வகையான ஜெபம்னாலே என்னன்னு தெரியாதவனுக்கு 3 வகையான ஜெபம்னா எப்படின்னு தெரியும்? தெரியுமா? எங்க ஜெபம் பண்ணவே முடியலையே. பிசாசு பிடிச்சு தள்ளி விடுறான், நித்திரை மயக்கத்தை கொடுக்கறான், உறக்கம் வருது, விழுந்து விழுந்து கிடக்கிற இப்படிப்பட்டவனுக்கு 3 வகையான ஜெபத்தினுடைய ரகசியம் என்னவென்று தெரியுமா? விசுவாச ஜெபத்தை உன்னால பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். சொல்லு. விசுவாச ஜெபத்தின் மூலமா என்ன நடக்குது? வியாதியும் பாவமும் போகும். இரண்டாவது ஜெபம் ஊக்கமான ஜெபம், பலன் வரும். மூன்றாவது ஜெபம் இயற்கைக்கு மேற்பட்ட சக்திகளை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். அப்ப இந்த 3 ஜெபமும் நம்மகிட்ட இருக்கணும். இன்னைக்கு இல்ல, எந்த ஜெபமும் இல்ல, ஜெபமே இல்ல. கேட்டா ஜெபிச்சா தூக்கம் வருது. எப்படி? ஜெபத்தின் அருமை தெரியல உனக்கு. ஜெபம் பண்ணினார் ஒருத்தர், பசிக்குது, செத்து தொலைந்து போக மாட்டேனான்னு ஜெபம் பண்றாரு. எனக்கு இதை கேட்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கஷ்டம், சாப்பாடு இல்லை, இல்லாத நேரம் ஜெபம் பண்றாரு.
ஆண்டவரே ஒண்ணு இல்ல, செத்து தொலைஞ்சாலும் போக மாட்டானா? பார்க்கிறாரு. ஒரு திருடன் கையில கொடுத்து விடுறாரு சாப்பாட. ஒன்ன விட்டுருவாரா? ஒன்னு விடுவாரா? நம்பு, உன்னை கைவிட மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். அவர் நடத்துவார். எப்ப நீ அந்த விசுவாச ஜெபத்தையும் அந்த ஊக்கமான ஜெபத்தையும் முதல்ல அறிஞ்சு ஜெபம் பண்ற ஜெபம் உன்கிட்ட இருக்கணும். நம்மகிட்ட இருக்கா? ஆமென். அறிஞ்சு கருத்தாய் ஜெபம் பண்ற ஜெபம் இருக்காங்க? இல்லையே. எங்க என்ன ஜெபம் பண்றோன்னே தெரியாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கேட்டா ஆண்டவர் எனக்கு வாயில கொடுத்தார், நான் ஜெபம் பண்ணேன். பிசாசு ஆண்டவர்னு சொல்ற வழிமுறை இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ண தெரியாதவன் ஜெபத்தை பண்ணிக்கிட்டு தேவன் மேல பழிய போட்டுருவான். நான் என்ன ஜெபிக்கணும்னு தெரியாம ஜெபம் பண்ணேன், அது என்னென்னமோ வந்துச்சு. மனம் பதறி தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதாம். மனம் பதறி பேசக்கூடாதாம். கொஞ்சம் யோசிங்க. நாம எப்படி, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குதுங்க? ஏன்னா என்ன ஜெபிக்கிறேன்னு தெரியல, நான் எந்த வார்த்தையை உச்சரிக்கிறேன்னு தெரியல. ஆமென்.